Welcome to RSR Maths Derivatives 10th part. இந்த ஃபார்முலா வந்து y ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் dy/dx ஈக்குவல் டு மைனஸ் சைன் எக்ஸ். காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். எல்லா டிஃபரன்ஷியல் கால்குலஸ் ஃபுல்லாக எப்போதுமே காஸ் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ் ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு 5 சம்ஸ். First sum, y equal to 11 into cos x plus 31. Therefore, dy/dx equal to 11 into cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ். அப்போ இந்த இடத்துல காஸ் எக்ஸ் பதிலாக மைனஸ் சைன் எக்ஸ் இன்ட்டில் போட்டுருங்க. மைனஸ் வரும்போது ப்ராக்கெட்டில் போடணும். நீங்கள் ப்ராக்கெட் போடாமல் 11 மைனஸ் சைன் எக்ஸ் வேறு 2 டேர்ம் ஆகிடும். 11 இன்ட்டு காஸ் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் சைன் எக்ஸ். இது தனி கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. தேர்ஃபோர் மைனஸ் 11 இன்ட்டு மைனஸ் சைன் எக்ஸ் மைனஸ் 11 சைன் எக்ஸ். இட்ஸ் ஆன்சர். இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனோட சேர்ந்து வந்தால் அதுக்கு பேர் கோஎஃபிஷியன்ட்னு பேர். எந்த எழுத்துமே இல்லாமல் எந்த ஃபங்க்ஷன் சேராமல் தனியாக இருந்துச்சு அது இஸ் கான்ஸ்டன்ட். அது தனி கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் தான் 0. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டாங்க. இது 11 இன்ட்டு காசுக்கு மைனஸ் சைன் எக்ஸ். இது கோஎஃபிஷியன்ட் பேர். செகண்ட் சம் y ஈக்குவல் டு 3/2 காஸ் ப்ராக்கெட்டில் எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் 9. காஸ் எக்ஸுக்கு மைனஸ் சைன் எக்ஸ். அந்த ஃபார்முலா படி ஃப்ரண்ட்டில் உள்ள கோஎஃபிஷியன் 3/2 அப்படியே வச்சுருங்க. இந்த காஸ் எக்ஸ் ப்ளஸ் 1க்கு இந்த ஃபார்முலா படி மைனஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு இந்த எக்ஸுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு 0. இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்டு ப்ளஸ் தனியாக 9 இருக்குது, அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு 0 இங்கே. தேர்ஃபோர் 1 + 0னா 1 தான். இப்போ மைனஸ் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 3/2 சைன் எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் ஆன்சர் டு திஸ். இந்த காசுக்கு வந்து மைனஸ் சைன் போட்டோம். அப்புறம் ப்ராக்கெட்டில் உள்ள எக்ஸ் ப்ளஸ் 1 இங்கே போட்டாச்சு. இந்த தனி கான்ஸ்டன்ட்டுக்கு 0 போட்டோம். தேர்ட் சம் y ஈக்குவல் டு a காஸ் ப்ராக்கெட்டில் x² ப்ளஸ் 13 பக்கத்தில் வந்து ப்ளஸ் லாம்டா எக்ஸ் இருக்குது. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். தேர்ஃபோர் dy/dx ஈக்குவல் டு a கோஎஃபிஷியன்ட் வச்சுருங்க. காசுக்கு வந்து மைனஸ் சைன் ஃபார்முலா படி. அப்போ மைனஸ் சைன் இன்ட்டு இங்கே என்ன இருக்கோ அதை போட்டுருங்க. x² ப்ளஸ் 13. இப்போ இன்சைட் த ப்ராக்கெட் x² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x, கான்ஸ்டன்ட் தனி டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. இது முடிஞ்சிட்டு ப்ளஸ் லாம்டா இன்ட்டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. இதுக்கு தனி டிஃபரன்சியேஷன், இதுக்கு தனி டிஃபரன்சியேஷன். இந்த எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, x²க்கு 2x, x³ 3x² நம்ம ஃபஸ்ட்டு லிஸ்ட் கொடுத்துருக்கோம். இந்த டெரிவேட்டிவ்ஸ் வீடியோ 1லேயே ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலாம் வந்திருக்கும். தேர்ஃபோர் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. தேர்ஃபோர் இந்த லாம்டா இன்ட்டு 1 லாம்டா அப்படியே வந்துடும். இங்கே வந்து மைனஸ் 2 சைன் x² ப்ளஸ் 13, இங்கே ஒரு 2x பாக்கி இருக்குது. அப்போ மைனஸ் 2ax or 2xa sin x² ப்ளஸ் 13 ப்ளஸ் லாம்டா இஸ் த ஆன்சர் டு திஸ். த லாஸ்ட் சம் t ஈக்குவல் டு காஸ் ஆஃப் t ஈக்குவல் டு காஸ் lambda x plus d. Therefore dt/dx equal to minus sin lambda x plus d. இந்த lambda x பண்ணால் lambda into 1 இந்த 1, இந்த d 0. Therefore minus lambda sin lambda x plus d is answer to this sum. Sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x மேலே போட்டோம். cos x டிஃபரன்ஷியேட் மைனஸ் sin x. Try all these sums. Like, share and comment. Subscribe my channel. Share it to all your friends. Thank you.